இன்றைக்கி நம்ம சேனலில் திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. அதிகபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் தேவைப்படும். இப்போ இதோட செய்முறை பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எடுக்கிற அரிசி பார்த்திங்கன்னா நல்லா மாவு அரிசியாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துருக்கனால தனியாக வறுக்க வேண்டாம். இந்த மாதிரி அரிசியோடையே சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வரும். பருப்பு நல்லா கலர் மாதிரி அரிசி எல்லாமே நல்லா புரிஞ்சு வரும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வறுப்பட்டுருக்கு. இந்த பருப்பும் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. அரிசியுமே பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வந்திருக்கு. எல்லா அரிசியுமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது நல்லா சூடு ஆறின பிறகு அதுக்கப்புறமா பவுடராக அரைச்சிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது அரைக்காதீங்க. இந்த அரிசி நல்லா சூடு ஆறிடுச்சு. மிக்சர் ஜாருக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை பவுடராக அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரவை பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அரிசி பருப்பு எல்லாமே 1-2 தனித்தனியாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரியை இந்த மாதிரி 1-2 உடச்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு உலர்ந்த திராட்சை சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. முந்திரி பாருங்கள் நல்லா வறுப்பட்டு செவந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இது இருக்கட்டும். அடுத்து மீதி இருக்க இதே நெய்யில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வேறு பேன் மாற்ற வேண்டாம். இந்த நெய்யோடையே சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இது கூடவே 1.5 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்பு கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவு திகட்டல் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் எடுத்திருக்கேன் இந்த வெல்லம் டஸ்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதனால் நான் டேரெக்டாக அப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எடுக்கிற வெல்லத்தை பொறுத்து டஸ்ட் இருந்தால் அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் இது கூட அரிசி மாவு சேர்க்கணும். தண்ணி கொதிக்காமல் சேர்த்துனிங்கன்னா அந்த மாவு கட்டி தட்டிடுச்சுன்னா கரையவே கரையாது. நல்லா கொதித்த பிறகு சேர்த்துனிங்கன்னா கட்டி தட்டினா அது நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மறக்காமல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்ச மாவை இதோடு சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்த பிறகு இந்த தண்ணியோடு சேர்த்து மாவையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி மறக்காமல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா சீக்கிரமாகவே அந்த தண்ணி எல்லாமே மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அப்புறம் அரிசி சரியாக வேகாது. அதனால் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனாலுமே பார்த்திங்கன்னா அந்த 1-2 சின்னதாக கட்டி இருக்குது. இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த கட்டி எல்லாமே நல்லா உடஞ்சி இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எல்லா தண்ணியுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. தண்ணி வற்றினதும் ஆஃப் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சா தான் நல்லா களி பதத்துக்கு வரும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இன்னும் 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், கட்டாயம் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வருது. எல்லாமே சேர்ந்து ஒன்றா சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் சரியான பதம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்போது நமக்கு திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்து வச்சு அந்த முந்திரி வாசனைக்காக 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக இதில் பாசிப்பருப்பு வறுத்து சேர்த்துருக்கனால அந்த பருப்பு வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருவாதிரைக்கு தான் பண்ணணும்னு இல்லைங்க, சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.